என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய விஷயங்களை நான் பண்ணாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? ஏன் சொந்தக்காரங்க தான். ஐம் சாரி ஐம் சேயிங் திஸ், பட் இதுதான் உண்மை. நான் இதை பண்ணால் அவங்க இப்படி நினச்சிருவாங்களோ, அப்படி சொல்லிடுவாங்களோ, ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, பின்னாடி பேசிடுவாங்களோ, இந்த பயத்தால் நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடாமல் இருந்திருக்கேன், பிடிச்ச விஷயங்களை பேசாமல் இருந்திருக்கேன், எனக்கு பிடிச்ச பல விஷயங்களை நான் பண்ணாமல் இருந்திருக்கேன். நீ குண்டாயிட்ட, நீ அப்படி ஆயிட்ட, நீ இப்படி ஆயிட்டன்னு என்னென்னவோ சொல்லுவாங்கன்னு ரொம்ப பயம். ஆனால் அந்த பயம் அவங்க மேலே கிடையாது. இதெல்லாம் கேட்டு என் வீட்டில் இருக்கவங்க யாராவது சங்கடப்பட்டுருவாங்களோன்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சிலர்லாம் அப்படி தான் இல்லை, அவங்கள யாராலையும் மாற்ற முடியாது. பட் ஐ டென்ட் வாண்ட் டு ஹர்ட் பீப்புள் ஐ லவ். ஆனால் இப்போது ஒரு புது மைண்ட் செட் வந்திருக்கு. யார் என்ன நினச்சா என்ன, ஆமாம் நான் அப்படி தான், என்ன வேணால் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது, லைக் ஒரு ஃப்ரீடமாக இருக்குது எனக்கு. இப்போ யாராவது வந்து ஏய் பிரசாத் மக இப்படி பண்ணிடுச்சாமே அப்படின்னு சொன்னால், ஆமாண்டி அப்படி தான் பண்ணேன், என்ன இப்போ என்ன பண்ணிக்கோங்கடி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தைரியம். அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அது க்ரோத்துன்னு சொல்கிறதா, இல்லை சூஸிங் மை செல்ஃப்னு சொல்கிறதா, இல்லை நான் ஹீல் ஆகிட்டேன்னு சொல்கிறதா, ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் வாண்ட் டு புட் அ வேர்ட் டு இட், பட் அது நல்லா இருக்குது. இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அடியே கிறுக்கிகளா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிங்கடி. உங்கள் சொந்தக்காரிகளை பற்றி யோசிக்காதீங்க, அவளுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாளுங்க.